வணக்கம் நண்பர்களே. தற்செயலா நான் நானே கேட்டுக்கிட்ட ஒரு கேள்வி. இன்னும் சொல்லப்போனா, என்னோட இந்த பதிவுக்கே வந்து இந்த கேள்வி தான் அடிப்படையில ஒரு ட்ரிகர்ன்னு சொல்லலாம். அந்த கேள்வி என்னன்னா, என் மூளை வந்து எனக்காக வேலை செய்தா? இல்ல நான் தான் என்னோட மூளைக்கு வேலை குடுத்துட்டு இருக்கேனா? யோசிச்சு பார்த்தப்போ, இந்த 2 கேள்விக்குள்ள வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்க வந்து ஒரு முக்கியமான வேலைய ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்றீங்க, ஒரு ரிப்போர்ட் எழுதணும், இல்ல ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணணும், இல்ல ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும், இல்ல ஏதோ ஒரு முக்கியமான இமெயில் எழுதணும். இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா, அடுத்த 5 நிமிஷத்துல என்ன ஆகுது? ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துட்டு வந்துடலாமே. ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த மாரி சத்தம் கேட்டது. அது YouTubeலயா? இல்ல Instagramலயா? யார்கிட்டேருந்து வந்தது? பிரேக்கிங் நியூஸ்ல என்ன வந்திருக்கு? ஒரு தடவ பார்த்துடலாமே. அப்படியே 30 நிமிஷம், 1 நிமிஷம் எங்க போச்சுன்னே தெரியலையே! உங்களுக்கு இந்த மாரி நடந்திருக்கா? நிச்சயமா நடந்திருக்கும். ஏன்னா, இதுக்கு நாம மட்டும் காரணம் இல்லைங்க. நம்ம மூளையும் தான் காரணம். இன்னொரு கேள்வி. நீங்க வந்து ஒரு ரூம்குள்ள போறீங்க. அப்புறம் ஏன் இந்த ரூமுக்கு வந்தேன்னு 1 செகண்ட் யோசிச்சுட்டு நின்னுட்டு இருந்திருக்கீங்களா? ஃபோன் எடுக்க வந்தேன், இல்ல ஒரு கிளாஸ் எடுக்க வந்தேன், இல்ல ஏதோ ஒரு வேலை. ஆனா ரூம்குள்ள வந்த உடனே கம்ப்ளீட்டா பிளாங்க் ஆயிடுது. என்னடா இது! அப்படி ஒண்ணும் கூட நமக்கு வயசாயிடலையே! சில சமயம் இது நடந்திருக்கா இல்லையா? சைக்காலஜி ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுங்களா நண்பர்களே? இதுக்கு வந்து வயசு காரணம் இல்லைங்க. நம்மளோட வாழ்க்கை முறை. நாம அ நம்ம நமக்கு இருக்கிற அந்த ஒரு கவனச்சிதறல், நம்ம டிஜிட்டல் வாழ்க்கை இதெல்லாம் தான் ஒரு பெரிய காரணங்கள்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், நம்மள்ல எத்தன பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? ஒரு ஃபோன் வைப்ரேஷன் வரல. ஆனாலும் வந்த மாதிரி தோணும். பாக்கெட்ல கை வச்சு பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும்னு நெனைப்போம். ஆனா ஒண்ணுமே இருக்காது. இதுக்கு சைக்காலஜில வந்து ஒரு பேரே இருக்குங்க. அதாவது ஃபேண்டம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம். அதாவது நம்ம மூளை உண்மைன்னு இல்லாத ஒண்ண கூட உண்மையா உணர ஆரம்பிச்சுருங்க. சில சமயங்கள்ல இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நாம சந்தோஷமா இருக்கோம்னு பெரும்பாலான மக்கள் நெனைக்கிறது என்ன தெரியுங்களா நண்பர்களே? பணம், பதவி, ஒரு புதிய கார், அப்புறம் வந்து நியூ ஃபோனு, ப்ரமோஷன் இதெல்லாம் இருந்தா தான் சந்தோஷம்னு. ஆனா 2025, 26 சைக்காலஜி ரிசர்ச்ல வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம மகிழ்ச்சியா வச்சிருக்கிறது வந்து அந்த பொருள் கிடைக்கிறதில்ல இல்லைங்க. அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரம் தான். ஆச்சரியமா இல்ல? இன்னொரு பெரிய மாற்றம். இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் அது எதுவானாலும் சரி, ChatGPT, Gemini இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம், நம்ம மூளைக்கு என்ன ஆகுது? நம்ம புத்திசாலித்தனம் அதிகமாகுதா? இல்ல நம்ம சிந்திக்கிற திறமை கொஞ்சம் கொஞ்சமா குறையுதா? உலகம் முழுக்க சைக்காலஜி ரிசர்ச்சர்ஸ் இந்த கேள்விக்கு தாங்க இப்போ பதில தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு அதிர்ச்சியான கண்டுபிடிப்பு என்னன்னா, நீங்கள் தனியா இருக்கிறது வந்து உங்க மனச மட்டும் பாதிக்காது. உங்க மூளை வந்து அத உடல்ல ஏற்படுற அந்த வலி மாதிரியே உணர ஆரம்பிக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, சில வார்த்தைகள், சில புறக்கணிப்புகள், அப்புறம் சில உறவுகள் உடம்புல அடிபட்ட வலி மாரியே தெரியுது இல்லையா? அப்படின்னா நம்ம மூளை உண்மையில எப்படி வேலை செய்யுது? அது ஏன் நம்மள ஏமாத்துது? ஏன் சில முடிவுகள் வந்து சரியா இருக்கு, சில முடிவுகள் வாழ்க்கையே மாத்தி புரட்டி போடுது? நம்ம யோசிக்க வேணாமா? சரிங்க. இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த பதிவுக்கான ஒரு இன்ட்ரோ தாங்க. அ இவ்ளோ பெரிய இன்டர்வியூ தேவையா? ஏன்னா 2025, 26ல வந்து உளவியல் சைக்காலஜி உலகத்துல வந்து அதிகமா பேசப்பட்ட ரொம்ப சுவாரஸ்யமான, அதே நேரத்துல நம்மோட தினம் தினம் அன்றாட வாழ்க்கைய மாத்தக்கூடிய முக்கியமான ஆராய்ச்சிகள ரொம்ப எளிமையா கதை போல உதாரணங்களோட கேட்டு தெரிஞ்சுக்க இந்த இன்ட்ரோ தேவைன்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவுல இருக்கிற ஏதோ ஒரு விஷயமாவது உங்க வாழ்க்கைய மாத்தலாம். அதனால இந்த பதிவுல நான் சொல்லப்போற விஞ்ஞான அடிப்படையில இருக்கிற நடைமுறை வழிமுறைகள வந்து தெரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து என்னோட இருங்க. இந்த பதிவு வந்து ஒரு ஒலிப்பதிவு தான் அது. அதனால நீங்க வந்து ஸ்க்ரீன பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க வந்து எப்ப டைம் கிடைக்கிறப்போ, ரிலாக்ஸ்டா இருக்கிறப்போ, தூங்குறதுக்கு முன்னாடியோ, இல்ல வாக்கிங் போகும்போதோ, நீங்க வந்து பகுதி பகுதியா கேட்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நீளமா இருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க. முதல்ல வந்து ஒரு ஆராய்ச்சி பத்தி பார்க்கலாங்க. அது என்னன்னா, நம்மோட மூளை வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் எல்லா மாற்றங்களுக்கும் வந்து ஒரு முதல் அம்சம்னு சொல்லணும். அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு பெரிய தவறான ஒரு நம்பிக்கையை உடைக்கலாமா? அ என்னால வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. படிக்க உட்காந்தா மனசு வேற எங்கேயோ போயிடுது. நாளைக்கு பண்ணிக்கலாமே. சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்படி பல பேரு நம்மையே நாம திட்டிட்டு இருக்கோம் இல்லைங்களா?
சில சமயங்கள் வந்து நம்ம மூளை சோம்பேறின்னு கூட நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லைங்க. ஏன்னா காக்னிட்டிவ் சைக்காலஜி, அப்புறம் வந்து நியூரோ சயின்ஸு இதிலெல்லாம் வந்து பல ஆராய்ச்சிகள் வந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்துது. அதாவது நம்ம மூளை வந்து சோம்பேறி இல்லைங்க. அது மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஒரு சின்ன உதாரணம். உங்கள் வீட்டில் வந்து இன்வெர்ட்டர் இருக்கா? எலக்ட்ரிசிட்டி போனதுக்கப்புறம் அந்த எல்லா சாதனங்களும் வந்து ஃபுல் பவரில் ஓடாது இல்லையா? தேவையானதை மட்டும்தான் அது இயக்கும். ஏன்? பேட்டரி வந்து சேமிக்கணுன்றதுக்காக தான். அதே மாதிரி தான் நம்ம மூளையும் உடம்பு பயன்படுத்துகிற மொத்த சக்தியில் சுமார் 20% சக்தியை அது மட்டுமே பயன்படுத்துதுங்க. ஆனால் அதோட எடை வெறும் 2% தான். சின்ன உறுப்பு தான், ஆனால் பெரிய எலக்ட்ரிசிட்டி பில். அதனால் மூளை வந்து எப்போ ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குங்க, இந்த வேலையை செய்யறதுக்கு இவ்வளோ சக்தி செலவழிக்கணுமா என்ன? இதுதான் காரணம். நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க. ஏன் உங்களை யாராவது கட்டாயப்படுத்துகிறாங்களா? இல்லையே. ஆனாலும் கை வந்து தானாகவே ஃபோனுக்கு போகுது. ஏன்? ஏன்னா அது மூளைக்கு ரொம்ப ஈஸி. அதில் ஏதாவது புதுசாக ஒரு தகவல் வந்திருக்கா, ஒரு ரீல் வந்திருக்கா, புது மெசேஜ் எது இருக்கா, இல்லை நான் நேற்று போட்ட மெசேஜ்க்கு ரிப்ளை வந்திருக்கா, இப்படி ஒவ்வொரு ஸ்க்ரோல் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ். மூளை என்ன சொல்லுது? இது ரொம்ப ஈஸி, இதையே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் ஐயோ நமக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமே, இல்லை ஒரு புக்கு படிக்கணும்னு நினச்சிருந்தோமே, இல்லை ஏதோ ஒரு புது திறமையை கற்றுக்கணும்னு முயற்சி செஞ்சோமே, இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் உங்கள் மூளை என்ன சொல்லுது? இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலான்னு. இது தாங்க வந்து வேலையை தள்ளி போடுற மனப்பாவம் சொல்கிறோம். அது ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சுவாரஸ்யமான கதைங்க. ஒரு நதி மலையிலிருந்து கீழே வருது. அது நேராக தானே போகும், சரியா? அது வந்து ஒரு ஈஸியான ரூட் தானே. அந்த நதி செலக்ட் பண்ணோம். கல்லை சுற்றி போகும், வளைஞ்சு போகும், சரிவை தொடர்ந்து போகும். ஏன்? அதுதான் இயற்கை. நம்ம மூளை அப்படிதாங்க. அது குறைஞ்சபட்ச எதிர்ப்பு, அதாவது லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆன அந்த ஒரு பாதையை தான் தேடும். எளிதான வழி, குறைஞ்ச எனர்ஜி, குறைஞ்ச முயற்சி. அதனால் ஒரு கேள்வி, ஒரு நாள் முழுக்க நீங்கள் எத்தனை முடிவுகள் எடுக்கிறீங்க தெரியுங்களா? என்ன ட்ரெஸ்ஸு, என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு, எந்த ரோடுக்கு போகணும், யாருக்கு வந்து ஃபோனில் பேசணும், யாருக்கு ரிப்ளை பண்ணணும், எந்த வீடியோ பார்க்கணும், எந்த நியூஸ், எந்த ஆப்பு, எந்த மீட்டிங், இப்படி. ஆனால் சில ஆய்வுகள் மதிப்பீட்டுப்படி பார்த்தோம்னா ஒரு சராசரி மனிதர் வந்து ஒரு நாளைக்கு 30,000க்கு மேலே முடிவுகளை வந்து ஒரு நாள் எடுக்கிறாருன்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு முடிவுக்கும் கொஞ்சமாவது உங்கள் மன ஆற்றலை நீங்கள் பயன்படுத்துவீங்க இல்லையா? அதனால தான் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் கூட முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம மூளை தள்ளப்படுது. இதுக்கு வந்து முடிவு எடுப்பதில் ஏற்படுற ஒரு சோர்வு, அதாவது ஒரு டெசிஷன் ஃபேட்டிக் அப்படின்னு சைக்காலஜி சொல்கிறாங்க. இதனால தான் சில வெற்றி பெற்ற மனிதர்கள்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி ஆடைகளை அணிவாங்க. ஒரே மாதிரி மார்னிங் ருட்டீன் இருக்கும் அவங்களுக்கு. ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு. அவங்க ஃபேஷன் பற்றி இதெல்லாம் வெளி உலகம் பற்றி தெரியாதவங்க இல்லை. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க மூளைக்கு தேவையில்லாத முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் குறைக்கிறாங்க. அந்த சக்தியை வந்து மற்ற முக்கியமான ரொம்ப தேவையான விஷயங்களுக்கு, சிந்தனைகளுக்கு அது சேமிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து இதை பயன்படுத்த முடியுமா? நிச்சயமாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் தினம் வாக்கிங் போகிறதா முடிவு பண்ணியிருந்தா, வாக்கிங் ஷூஸு அது வந்து முன்னாள் ராத்திரியே வந்து கதவுக்கு பின்னாடி வச்சுருங்க. அது எக்ஸசைஸுக்கு நீங்கள் போட ஒரு ட்ரெஸ் அதையும் பக்கத்தையும் வச்சுருங்க. காலையில் எழுந்த உடனே நீங்கள் இதை பற்றிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அது தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பார்த்த உடனே செயல் ஆரம்பிச்சிடுது. இந்த சுற்றுச்சூழல் இந்த இந்த இது வந்து நம்ம பழக்கத்தை வந்து அமைக்க உதவுது. இன்னொரு ப்ராக்டிக்கல் ட்ரிக் என்னென்னா, நீங்கள் ஒரு முக்கியமான வேலை செய்ய போகிறீங்களா, ஃபோனை வந்து சைலண்ட்டில் வைக்கிறது மட்டும் பத்தாது, அதை வந்து வேறு ஏதோ ரூமில் வச்சுட்டு வந்துடுங்க. ஏன் தெரியுங்களா? நம்ம கண்ணு முன்னாடி ஃபோன் இருந்தாலும் கூட அது வந்து பயன்படுத்தலைனாலும் கூட, ஆனால் வந்து மூளை வந்து மூளையில் இருக்கிற ஒரு பகுதி வந்து அந்த ஃபோன் மேலே கவனத்திலே இருக்கும். சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஃபோனை பார்க்காம இருந்தாலும் கூட, ஆனால் ஃபோன் நம்ம ரூம்லேயே இருந்தாக்கா வந்து நம்ம கண் பார்வைக்கு எட்டுற அளவில் இருந்தாக்கா உங்கள் மூளை வந்து அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும், கவனிச்சுக்கிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில். ஒரு கம்பெனியில் வந்து ஃபினான்ஸ் மேனேஜர் இருக்கார். அவர் வந்து வந்த கலெக்ஷன் எல்லாமே உடனே செலவு பண்ணிடுவாரா என்ன? அவர் வந்து சில திட்டங்களுக்காக வந்து எவ்வளோ பணம் ஒதுக்கணும் அப்படின்னு பட்ஜெட் பண்ணுவார் இல்லையா?
அந்த மாதிரி தாங்க உங்கள் மூளையும் உங்கள் உடலோட சீஃப் எனர்ஜி ஆஃபீஸர். அது ஒவ்வொரு நிமிஷம் கேட்குற இல்லைன்னா இந்த வேலையில் எந்த அளவுக்கு சக்தி தேவை, இதில் முதலீடு செய்யலாமா வேண்டாமா, அப்படி செய்யணும்னா எந்த அளவுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி. நம்மள பல பேர் தெரிஞ்சுக்க டொபமைன் இது வந்து ஒரு ஹாப்பி கெமிக்கல், ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். சோஷியல் மீடியாவில் கூட இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். டொபமைன் டிடாக்ஸ், அப்புறம் டொபமைன் ஃபாஸ்டிங், அப்புறம் பூஸ்ட் டொபமைன், இந்த மாதிரி தலைப்புகளில் வந்து நிறைய வீடியோக்களில் இருக்குது. ஏன் நானே கூட என்னோட இந்த சேனலில் வந்து டொபமைன் டிடாக்ஸ்ன்றதை பற்றி ஒரு ஒரு விரிவான ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், லிங்க்கை ஷேர் பண்ணுறேன், நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த சைக்காலஜி அப்புறம் நியூரோ சயின்ஸு இது வந்து கடந்த சில ஆண்டுகளாக வந்து சொல்கிற ஆய்வுகள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன நண்பர்களே, டொபமைன்றது வந்து ஒரு ஹாப்பி கெமிக்கல்ஸ் மட்டும் இல்லைங்க, அது வந்து ஒரு எதிர்பார்ப்போட ரசாயனம். அதாவது வாண்டிங், அதுக்கு வந்து அதிகமான தொடர்புடையது. லைக்கிங்க்கு மட்டும் இல்லைங்க. ஒரு சின்ன கதை. சண்டே ஆஃப்டர்நூன் உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு தோணுது வச்சுங்க. ஸ்விக்கி இல்லை ஜொமேட்டோவில் ஏதோ ஆர்டர் போடுறீங்க. உடனே உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டுருக்கு, ஆர்டர் கன்ஃபார்ம், ரெஸ்டாரண்ட் ப்ரிப்பேரிங், ரைடர் பிக்கிங் அப், யுவர் ஆர்டர் இஸ் ஆன் த வே, டெலிவரி வித்தின் 8 மினிட்ஸ். இப்போது நீங்கள் உங்கள் ஃபோன் எத்தனை தடவை பார்ப்பீங்க? அடிக்கடி பார்த்துட்ருப்பீங்க இல்லையா? டோர் பில் எப்போ அடிக்கணும்னு காத்துட்ருப்பீங்க. இந்த வெயிட்டிங் பீரியடில் தாங்க உங்கள் மூளை ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. டொபமைனும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும், ஃப்ராக்ஷன் பை ஃப்ராக்ஷன். ஆனால் பிரியாணி வந்ததுக்கப்புறம் முதல் 2 வாய் தான். அப்புறம் வந்து அப்போ நீங்கள் சொல்லிக்கிறீங்க, ரொம்ப செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த டொபமைன் வந்து நார்மல் அளவுக்கு வந்துடும். 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி பற்றி நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஏன்னா மூளை வந்து கிடைக்கிறத விட கிடைக்க போகுதுன்ற அந்த எதிர்பார்ப்பில் தான் ரொம்ப உற்சாகமடையுது. இந்த மாதிரி தாங்க இன்ஸ்டாகிராம், அப்புறம் ஃபேஸ்புக், அப்புறம் யூடியூப், வாட்ஸ்அப் மெசேஜஸ், நோட்டிஃபிகேஷனு, இதில் வந்து ஒரு லைக், ஒரு கமெண்ட்டு, அது மாதிரி ஒவ்வொரு புதுசாக போட்ட அந்த போஸ்ட்டுக்கும் உங்கள் மூளை வந்து ஒரு கேள்வி கேட்குது, அடுத்த சர்ப்ரைஸ் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தேடி தான் மூளை போயிட்டே இருக்குது. இதான் வந்து இது வந்து ஆங்கிலத்தில் என்ன சைபர்நெட்டிக் பார்லன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஃபிஷிங் எக்ஸாம்பிளுங்க. ஒரு மீனவர் வந்து ஒவ்வொரு முறையும் தூண்டில் போட்ட உடனே உடனே மீன் கிடச்சா சில நாட்கள்லேயே அது ரொம்ப சலிப்பாயிடும் இல்லையா? ஆனால் சில நேரம் கிடைக்கும், சில நேரத்தில் கிடைக்காது. அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தால் அவர் அதை தொடர்ந்து முயற்சி செய்வார் இல்லையா? ஏன்? காரணம் நிச்சயமற்ற தன்மை, அதாவது அன்சர்டனிட்டி. அதே மாதிரி தான் ஒரு ஆன்லைன் கேம்ஸு, சோஷியல் மீடியா ஃபீட்ஸ், அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸு, எப்போ என்ன வரும்னு தெரியாது. அதனால் பல பேரால் அதை நிறுத்த முடியறதில்ல. இது வந்து ஒரு 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 குழந்தைகிட்ட கூட பார்த்துக்கலாம் நீங்கள். ஒரு கிஃப்ட் பாக்ஸை வந்து குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் கிஃப்ட்டு வந்து அது திறக்கிற முன்னாடி வரைக்கும் இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸை திறந்ததுக்கப்புறம் இருக்காது இல்லையா? அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் உருவாகிறதுல டொபமைன் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இதை வந்து நம்ம வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். ஒரு புது மொபைல் வாங்குகிறோம், ஒரு மாதம் முழுக்க வாங்கணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதம் முழுக்க ரிவ்யூ பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம், எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், அப்புறம் வந்து நிறைய வீடியோ ஆஃபர்ஸ்லாம் பார்க்குறீங்க, டிஸ்கவுண்ட் இருக்கான்னு பார்க்குறீங்க, லான்ச் எப்போ வரும்னு பார்க்குறீங்க, எல்லாத்தையும் பார்ப்போம். ஆனால் ஃபோன் வாங்கின முதல் நாள் ரொம்ப சந்தோஷம், ஒரு வாரம் கழிச்சு அது ஒரு சாதாரண ஃபோனாக மாறிடும். அடுத்த லான்ச் எப்போ வரும், அடுத்த மாடல் எப்போ வரும், ஸோ இன்னும் நம்ம மூளை தேட ஆரம்பிச்சிடும். இது வந்து சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ப தகவமைப்பு தமிழில் சொல்கிறோம், அதாவது ஹெடோனிக் அடாப்டேஷன். மனுஷன் வந்து எவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைச்சாலும் அதுக்கு சீக்கிரமாக பழகிடுறான். வந்து ஒரு புதிய கார், ஒரு புதிய வீடு, அப்புறம் ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரீஸு, எல்லாமே சில குறுகிய காலத்திலேருந்து நார்மல் ஆகிடுது இல்லையா? அப்போது இங்கே வந்து ஒரு முக்கியமான கேள்வி இருக்குங்க, நாம் எப்பவுமே திருப்தியாக வாழ முடியாதா? முடியும். ஆனால் அதற்கான வழி வந்து எங்கெங்க அந்த டொபமைன் ஸ்பைக் இருக்கோ அது தொடர்ச்சியாக துரத்துறதுல இல்லைங்க. ஒரு சொல்லணும்னா ஒரு பட்டாசு வந்து டப்புன்னு ஒரு நொடியில் வந்து பெரிய சத்தத்தோட வெளிச்சத்தோடு இருக்கும், வெடிக்கும். அப்புறம் வந்து இருட்டு, அமைதி, அது அங்கே வந்து குயிக் டொபமைன். ஆனால் ஒரு எண்ணெய் விளக்கு எடுத்துங்க, சின்ன வெளிச்சம்தான் ஆனால் ரொம்ப நேரம் எரியும் இல்லையா? அதனால் பெரிய பெரிய வெற்றிக்காக மட்டுமே காத்திருக்க வேணாம். வந்து சின்ன சின்ன வெற்றிக்காக கூட நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கொண்டாடுங்க. வந்து நீங்கள் வந்து ஒரு 20 பேஜ் படிச்சிங்களா இன்றைக்கி? அருமை. வாக்கிங் போனீங்களா? சூப்பர். ஒரு நல்ல காலேஜ் நடந்ததா? அதுவும் வெற்றி தானே. இப்படி சின்ன சின்ன வெற்றிகளை நீங்கள் கொண்டாடும் போது ஒரு சஸ்டைனபிள் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது ஒரு நீடித்த திருப்தி கிடைக்குது இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பல பேர் நினைக்கிறாங்க அந்த டிசிப்ளின் இருந்தால் மோட்டிவேஷன் வரும்னு சொல்லிட்டு. ஆனால்
பல பிஹேவியரல் சயின்டிஸ்ட் வந்து அதை வேறு விதமாக சொல்கிறாங்க. அதாவது முதல்ல ஆக்ஷன், அப்புறம் தான் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் இல்லை. ஒரு சின்ன சேலஞ்ச், நாளைக்கு வந்து ஒரு பெரிய டார்கெட் ஒன்றும் வச்சுக்காதீங்க. ஒரு சின்ன வேலை, 5 நிமிஷம் புக் படிக்கிறது, ஒரு 10 நிமிஷம் நடை, இல்லைன்னா ஒரு பேஜ் எழுதுறது. இதை முடித்த உடனே உங்கள் மூளை சொல்லும், சரி விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் தொடங்குனா என்ன, இல்லை வேறு வேலை எதாவது அர்ஜெண்ட்டாக இருக்கா, பார்க்க வேண்டியது இருக்கா. இதுதான் ஒரு ஆரோக்கியமான டோபமைன் சைக்கிள். இங்கே ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் இருக்குங்க. நம்மள பல பேர் வந்து எதையும் நினைவில் வச்சுக்கிற அந்த பழக்கமே இருக்கிறதா அந்த முயற்சி செய்கிறதில்ல கொஞ்சம் வருஷங்களா. ஏன்னா ஃபோனில் தான் எல்லாம் இருக்கே, எல்லாம் சேவ் ஆகிருக்கு. கூகுள் ஞாபகம் வச்சுக்குது, எப்போ கேட்டாலும் ChatGPTல நினைவு வச்சுக்கிட்டு நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்குது. ஏஐ வந்து எழுதுது, சுருக்குது, திட்டமிடுது. அப்படின்னா நம்மளுடைய மூளை என்ன வேலை தான் செய்யுது? ஏஐ நம்மளோட புத்திசாலித்தனத்தை அதிகரிக்குதா, இல்லை நம்ம சிந்தனை தசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்குதா, சோம்பலாக்குதா? இது தாங்க இன்றைய காலகட்டத்தில் சைக்காலஜி உலகில் ரொம்பவும் சூடாக விவாதிக்கப்பட்டு வருகின்ற ஒரு கேள்விகளில் ஒன்று. இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா? உங்கள் ஃபோன் நம்பர் உங்களுக்கு மனப்பாடம் தெரியுமா? தெரியும். சரி, உங்கள் மகன் இல்லை உங்கள் மனைவி இல்லை உங்கள் நெருங்கிய நண்பர் இவரோட ஃபோன் நம்பர் சாரி தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஏன்? நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோனில் தான் எல்லாம் நினைவில் வச்சுருக்கேன். இன்னொரு கேள்வி, 20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு புது இடத்துக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம்? வழி கேட்போம், மேப் வாங்குவோம், லேண்ட்மார்க் ஞாபகம் வச்சுப்போம். ஒரு பெரிய ஆலமரம் வரும், அங்கே லெஃப்ட் எடுக்கணும், அப்புறம் ஒரு கோயில் வரும், ரைட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மனசில் ஒரு வரைபடம் வச்சுப்போம் இல்லைங்களா? ஆனால் இன்றைக்கி கூகுள் மேப்ஸ் டெஸ்டினேஷன் போடுறோம், அது சொல்கிற வழியில் போயிட்டே இருக்கிறோம். இதில் தப்பு இருக்கா? இல்லை, தப்பு எதுவுமே இல்லைங்க. டெக்னாலஜி வந்து நம்ம வாழ்க்கையை சுலபமாக்குறதுக்கு தான், ஈஸி தான் ஆக்கணும் இல்லையா? ஆனால் அதுக்கு தான் வந்திருக்கு. ஆனால் சைக்காலஜி ரிசர்ச்சர்ஸ் இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த டெக்னாலஜி வந்து நம்ம வேலையை செய்தா, இல்லை நம்ம மூளை செய்ய வேண்டிய வேலையே அது எடுத்துக்குதா? இதுக்கு பேர் அறிவுசார் சுமை குறைப்பு, அதாவது காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங். இந்த வார்த்தையை பார்த்து பயந்துடாதீங்க, ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம். அதாவது நம்முடைய சிந்தனை இல்லை நினைவக வேலையை வந்து வேறு ஒரு கருவிக்கு நம்ம கொடுத்து விடுறோமா, அது லீவ்ஸுக்கு விட்டுறோமா, இதுதாங்க இந்த பிரச்சனை. உதாரணமாக சொல்லணும்னா பர்த்டே, அப்புறம் வந்து ஷாப்பிங் லிஸ்ட், கேல்குலேட்டர், ரிமைண்டர், நேவிகேஷன், அப்புறம் வந்து மீட்டிங் நோட்ஸு, அப்புறம் ஏஐ இமெயில் டிராஃப்ட், சம்மரி, அப்புறம் டிரான்ஸ்லேஷன், ப்ரெசன்டேஷன், இன்னும் நிறைய இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கவனிச்சிங்களா? நாம் செஞ்சுக்கிட்டு இருந்த பல மன வேலைகளை வந்து நாம் வெளியே டெக்னாலஜி கிட்ட ஒப்படைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு நல்ல விஷயமும் இருக்குதுல்ல. ஒரு டாக்டர் எடுத்துங்களேன், அவர் தினமும் வந்து 100 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி. மெடிக்கல் சாஃப்ட்வேர் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் ஒரு நோயாளிகள் கூட வந்து அதிக நேரம் செலவு பண்ண முடியுது. அதனால் ஏன்றது கேல்குலேட்டர் மாதிரி. கேல்குலேட்டர் வந்ததுக்கு அப்புறம் மேத்ஸ் 5 வருஷம் என்ன இல்லை இல்லையா? ஆனால் 2x7 கூட மனப்பாடமாக சொல்ல தெரியாத நிலையில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி ஏஐ வந்ததுக்கப்புறம் நம்ம சிந்திக்காமலேயே காப்பி பேஸ்ட் செய்ய ஆரம்பித்தா அது தாங்க பிரச்சனை. ஒரு சின்ன கதை என்னென்னா, ஒரு கிராமத்தில் 2 விவசாயிகள் இருந்தாங்க. ஒருத்தர்கிட்ட டிராக்டர் இருந்தது, இன்னொருத்தர் மாட்டு வண்டி வச்சுருந்தாரு. டிராக்டர் வச்சுருந்தவர் அந்த நிலத்தை வந்து உழுதாரு, நல்லா வேகமாக வேலை செஞ்சு அதனால் அவருக்கு நல்லா நிறைய நேரம் கிடச்சிது. அந்த நேரத்தை வந்து ஒரு புது புது விதைகள் பற்றி படிக்க ஆரம்பித்தார், நீர் பாசனம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு, மண் பரிசோதனை எப்படி செய்யணும்னு அவரே ட்ரை பண்ணார். இப்படி பண்ணி பண்ணி அவர் முன்னேறினார். ஆனால் இன்னொருத்தர் வந்து அவர் தான் டிராக்டர் வாங்கினார். ஆனால் அவர் வந்து அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்தார். ஆனால் அதே பழைய முறையிலேயே வந்து விவசாயம் செஞ்சார். இவருக்கு ஒரே கருவி தான், ஆனால் விளைவு வேறு வேறு இல்லையா? ஏன் அப்படித்தாங்க? கருவி முக்கியம் இல்லைங்க, அதை பயன்படுத்தோட மனிதனோட சிந்தனை தான் முக்கியம். இங்கே வந்து ஒரு ஆபத்து இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு ஏஐ டூலில் கிட்ட போய் ஒரு ஸ்பீச் எழுத கேட்டிங்கன்னு வச்சுங்க, அது அருமையாக எழுதி கொடுத்துரும். நீங்கள் அதை படிக்காமலே ஒரு மணி நேரம் மேடையில் போய் நல்லா வீரவசனம் பேசிடலாம், நல்லா கைத்தட்ட கிடைக்கும். ஆனால் ஒரு வாரம் கழிச்சு அந்த ஸ்பீச்சில் நீங்கள் என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்குமா? இல்லை இல்லையா? ஏன்? அந்த சிந்தனை வந்து உங்கள் மூளையில் உருவாகலை இல்லையா? சரியா? மூளையை வந்து ஒரு மசில் மாதிரி தாங்க, அதை பயன்படுத்தினா தான் அது வலுவாகும். இல்லைன்னா பல சைக்காலஜி எக்ஸ்பர்ட் சொல்கிறது என்னென்னா, திங்க் ஃபர்ஸ்ட் ஏஐ லேட்டர். அதாவது முதல்ல நீங்கள் யோசிங்க, ஒரு அவுட்லைன் எழுதுங்க, ஒரு ஆன்சர் கிடைக்க முயற்சி செய்யுங்க, அப்புறம் வந்து ஒரு தீர்வு காண்பிக்கிறதுக்காக ஏஐ கிட்ட ஹெல்ப் கேளுங்க. அப்புறம் ஏஐ கிட்ட கேளுங்க, நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா,
இதில் வந்து ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாமா, வேறு பர்ஸ்பெக்டிவ் இருக்கா அப்படின்னு. இனிமேல் நாம் பேசப்பட போகிற வந்து ஒரு புதிய திறமை என்னன்னா, அதிக தகவல் தெரிஞ்சிருக்கவங்க வெற்றி பெற மாட்டார்கள். ஏன்னா தகவல் எல்லாருக்கும் இப்போ ஈஸியாக கிடைக்குது, எப்போ வேணும்னாலும். வெற்றி பெற போகிறது யாருன்னா, சரியான கேள்வி கேட்க தெரிஞ்சவங்க தான். கிரிட்டிக்கல் திங்கிங், ஜட்ஜ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி, எத்திக்ஸு, இதெல்லாம் வந்து எந்த காலகட்டத்திலையும் இந்த திறமைகளை வந்து ஏஐ அவ்வளோ சுலபமாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு வரியில் சொல்லணும்னா, ஏஐ வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக பயன்படுத்தாதீர்கள், ஆம்பிளிஃபையராக பயன்படுத்துங்கள். அதாவது உங்கள் சிந்தனையை வந்து அது பெரிதாக்கட்டும், அதனால் சிந்திப்பதை வந்து நீங்கள் நிறுத்தி விடாதீர்கள். இங்கே வந்து ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பு இருக்குது. உலகம் முழுக்க மக்கள் வந்து டெக்னாலஜி மூலமாக ஆயிரக்கணக்கான பேரோட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, அந்த மாதிரி எங்கே வேணாலும் உலகத்துக்கு எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி வந்து காண்டாக்ட் பண்ணுறது ஒரு ஒரு டச் ஆஃப் பட்டன் இல்லை. ஆனால் முன்ன இருந்ததை விட அதிகமாக தனிமையாக உணர்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அது எப்படி நடக்குது? ஏன்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜுக்கு வந்து ஒரு ரிப்ளை வராது கூட சிலருக்கு வந்து உடலில் ஏற்பட்ட ஒரு காயம் மாதிரி அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கலாம். சைக்காலஜியும் நியூரோ சயின்ஸும் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னா, லோன்லினஸ் வந்து மன வலியா இல்லை உடல் வலியா அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி வந்து நம்ம முன்னாடி நிற்குது. அதுக்காக ஆராய்ச்சிகள்லாம் நடத்தி தான் இருக்குது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு வாழ்க்கையில் யாருமே வந்து என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்கன்ற ஒரு ஃபீலிங் என்றைக்காவது தோன்றியிருக்கா? இல்லை ஒருத்தருக்கு நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறீங்க, அவர் வந்து ஆன்லைனில் தான் இருக்கார், ஆனால் ரிப்ளை இல்லை. உடனே உங்கள் மனசு என்ன கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, அவருக்கு என் மேலே அவருக்கு எதாவது கோவமா, நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, இல்லை வேணும்னே என்னை இக்னோர் பண்ணுறாரா அப்படின்னு. ஆனால் அரை மணி நேரம் கழிச்சு ரிப்ளை வருது, சாரி, ஐ எம் வெரி சாரி, நான் மீட்டிங்கில் இருந்துட்டேன் அப்படின்னு. இப்போ தானே மனசு நிம்மதியாகுது இல்லையா? இதெல்லாம் ஏன் நடக்குது? இது வெறும் ஓவர் திங்கிங்கா? இல்லைங்க. சமீபத்தில் வந்த சைக்காலஜி அப்புறம் பிரெயின் இமேஜிங் அந்த ரிசர்ச்சுக்கெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்துறது என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம மூளை வந்து சமூக உறவுகளை வந்து ஒரு லக்ஸுரியாக பார்க்கலைங்க. அதை வந்து அது ஒரு அடிப்படை உயிர் வாழ்வு தேவை, அதாவது பேசிக் சர்வைவல் நீட் அப்படின்னு தான் பார்க்குது. அதனால தான் ஒருத்தர் வந்து நம்மளை நிராகரிப்பவோ, அப்போ வந்து இல்லை புறக்கணிக்கிறப்பவோ, இல்லை தனிமைப்படுத்துகிறப்பவோ, மூளை வந்து அது ஒரு சாதாரண சம்பவமாக எடுத்துக்கிறது இல்லைங்க. அது வந்து இது ஆபத்தாக இருக்கலான்ற ஒரு சிக்னல் அனுப்புது. உதாரணமாக நம்ம வீட்டில் வந்து ஸ்மோக் அலாரம் இருக்கு இல்லைங்களா? சில நேரத்தில் சமையல் அறையிலேருந்து வர ஒரு சின்ன புகை கூட அலாரம், அதனால் கூட அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் உண்மையில் தீ ஒன்றும் இல்லை இல்லைங்களா? ஆனால் அது ஒரு பாதுகாப்புக்காக. அதே மாதிரி தான் நம்ம மூளையும் சில நேரங்களில் வந்து ஒரு சின்ன சோஷியல் சிக்னலில் கூட ஒரு பெரிய ஆபத்தை இன்டர்ப்ட் பண்ணிடும். அதனால தான் ஒரு ரிப்ளை லேட் ஆனால் கூட அது நம்ம மனசை வந்து ஓட ஆரம்பிக்குது. இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அலோன்றதும் லோன்லினஸும் ஒன்றும் இல்லைங்க. பலர் வந்து தனியாக இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஒரு புத்தகம், ஒரு தோட்டம், ஒரு இசை, ஒரு நடைப்பயிற்சி, இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு பெரிய பார்ட்டியில் கூட 100 பேருக்கு நடுவில் இருந்தாலும் கூட தனிமையாக ஃபீல் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா லோன்லினஸ்ன்றது மக்கள் அது எண்ணிக்கையை பற்றினது இல்லைங்க. நம்ம வந்து யாரோட ஆஹ், யார் ஒருத்தர் கூடவாது உண்மையாக இணைஞ்சிருக்க மாட்டது தான் பற்றி தான். ஒரு சின்ன சம்பவம். சமீபத்தில் வந்து நான் ஒரு வயதான வந்து ஒரு கப்பல் கூட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க கிட்ட கேட்டேன், உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தெரிஞ்ச ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கான்னு கேட்டேன். அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா நண்பர்களே? பணம் இல்லாத ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு, ஆனால் பேச யாராவது இல்லாதன்றது தான் அப்படின்னு. இது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தெரியுது. எவ்வளோ ஆழமான பதில்! இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு இருக்கிற ஒரு புதிய சவால் அது என்னென்னா, நம்ம முன்னாடி இருந்ததை விட அதிகமாக கனெக்ட் ஆகிருக்கிறோம். வீடியோ கால், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், இதெல்லாம் மூலையெல்லாம். ஆனால் நம்ம கான்வர்சேஷன் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு இல்லைங்களா? இதை வந்து ஒரு காஃபி எக்ஸாம்பிள் பாருங்களேன். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்க, காஃபி ஆர்டர் பண்ணுறீங்க, ஒரு 20 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 2 பேரும் அவங்க மொபைலில் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. உடல் ரீதியாக பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, ஆனால் மன ரீதியாக 2 பேரும் வேறு வேறு உலகத்தில் இருக்கீங்க இல்லையா? அதனால தான் சைக்காலஜிஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு விஷயத்தை அதிகம் பேசுகிறாங்க. அது குவாலிட்டி ஆஃப் கனெக்ஷன். கனெக்ஷன் முக்கியம் இல்லைங்களா, குவாலிட்டி ஆஃப் கனெக்ஷன். நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் முக்கியம் இல்லை, அந்த கனெக்ஷனோட அளவு, அதுதான் முக்கியம். ஒரு நாளில் வந்து 100 மெசேஜ் அனுப்புறதை விட 10 நிமிஷம் வந்து மனம் விட்டு முழு கவனத்தோட ஒருத்தரோட பேசுறது, அவங்க சொல்கிறத கேட்குறது, அந்த மன நலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க.
இன்னொரு ஆச்சரியமான விஷயம், நீங்கள் ஒருத்தர்கிட்ட நேரடியாக பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் 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 ஃபோனை விட்டுட்டு உங்களோட கண்களை பார்த்து கவனமாக கேட்குறாரு. அது வந்து ஒரு ஒரு செயல் தான். ஆனால் அது உங்கள் மூளைக்கு வந்து ஒரு சைலண்ட் மெசேஜ் அனுப்புது. அது என்னென்னா, நீங்கள் ரொம்ப முக்கியமானவர். அஹ், அந்த உணர்வு வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க உதவுது. ஒரு பாதுகாப்பு உணர்வை வந்து அதிகரிக்குது. ஒரு அழகான உவமை. ஒரு மொபைல் ஃபோனு 100% பேட்டரி இருந்தாலும் நெட்வொர்க் இல்லைன்னா பல வேலைகள் செய்ய முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், உடல் நலம் இருக்கலாம். ஆனால் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒன்று வந்து குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு தோணுது இல்லைங்களா? பல பேருக்கு அது உணர்ந்திருக்கலாம். அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வீட்டுக்கு போடணும் ஒரு சின்ன டாஸ்க் உங்களோட ஒரு வெல்விஷர், அப்புறம் வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு 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 மெசேஜ், என்ன மெசேஜ் எப்படி அனுப்புங்க, எப்படி இருக்கீங்க, கேன் வி ஸ்பீக், அவ்வளோதான். இது ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் வேண்டாம், இமேஜஸ் வேண்டாம். மனத்திலிருந்து வர இந்த 2 வரிகள் தான். அது வந்து அவருடைய நாளையும் உங்களுடைய நாளையும் நல்லபடி மாற்றலாம். ஆனால் இந்த பகுதியில் வந்து நான் சொல்ல போகிற மிகப்பெரிய ஆச்சரியம் இன்னும் இருக்குங்க. நீங்கள் வந்து இப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நினச்சி பார்த்தா அந்த மூளை வந்து அந்த சம்பவத்தை வீடியோ மாதிரி ப்ளே பண்ணுறது இல்லைங்க. அது அந்த நினைவை மறுபடியும் உருவாக்குது, அது ரீக்ரியேட் பண்ணுது. அதாவது நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு பழைய நினைவை வந்து நினைக்கிறப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற வாய்ப்பு இருக்குது. ஆச்சரியமாக இருக்கா? நம்ம மெமரி வந்து ஒரு கேமரா மாதிரி இல்லைங்க. அது வந்து ஒரு எடிட்டர், ஸ்டோரி டெல்லர் மாதிரி தான். இது சைக்காலஜியில் ரொம்ப சுவாரஸ்யமான ஆராய்ச்சிகளில் ஒன்றுன்னு தான் சொல்லணும். நாம் நினைப்பது எல்லாமே உண்மையா? இந்த கேள்வியை ஒரு பக்கம் உங்கள் மனசில் வச்சுங்க கொஞ்ச நேரம். இப்போது நாங்கள் வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நீங்கள் தெளிவாக நினைவில் இருக்குன்னு நீங்கள் நினச்சிருக்கிற ஒரு விஷயத்த, ஒரு சம்பவத்தை நினச்சி பாருங்கள். உங்கள் திருமண நாள், இல்லை முதல்ல வேலை கிடைச்ச நாள், அப்புறம் வந்து காலேஜோட உங்கள் காலேஜுக்கு நீங்கள் போன ஃபஸ்ட்டு டே, அப்புறம் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப விழா, எது வேணாலும் இருக்கலாம். இப்போ அந்த சம்பவத்தை வந்து உங்கள் அண்ணன், தம்பி, மனைவி, இல்லை ஃப்ரெண்டு இப்படி யார்கிட்டயாவது கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரே சம்பவம் தான், அந்த கதை ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்படின்னு யார் போய் சொல்கிறாங்க? யாருமே இல்லைங்க. இதுதான் சைக்காலஜியோட சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பில் ஒன்று. மெமரின்றது வீடியோ ரெக்கார்டிங் இல்லைங்க. அது வந்து ஒரு மறுசீரமைப்பு, அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஒவ்வொரு முறையும் நாம் வந்து ஒரு பழைய நிகழ்வை நினைக்கிறப்போ அதை மறுபடியும் உருவாக்குறோம் நம்மையும் அறியாமலே. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம்ம மெமரி வந்து பிடிஎஃப் ஃபைல் மாதிரி இல்லைங்க. அது வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி. பிடிஎஃப்பை எப்போ திறந்தாலும் அது மாற்ற முடியாது. ஆனால் டாக்குமெண்ட்டை திறந்தா எடிட் பண்ணலாம். சில புதிய வரிகளை சேர்க்கலாம். சில வார்த்தைகளை நம்ம டெலீட் பண்ணலாம். அதே மாதிரி தாங்க நம்ம மூளையை வந்து ஒவ்வொரு ரீகால்லையும் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யுது. அதனால தான் ஒரே விபத்தை பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, போலீஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்கினோம்னா 10 வெர்ஷனில் கிடைக்கும். 10 விதமாக சொல்லுவாங்க. அதனால தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, நீதிமன்றங்களில் கூட அந்த ஐ விட்னஸ் மட்டும் பத்தாது. சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும், அப்புறம் ஃபோன் ரெக்கார்ட்ஸ் இருக்கா, டிஎன்ஏ, அப்புறம் மற்ற ஆதாரங்களும் முக்கியம்னு சொல்லப்படுது. ஏன்னா மனித மெமரின்றது அற்புதமானது தாங்க. ஆனால் அது வந்து 100% பர்ஃபெக்ட் இல்லைங்க. ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட், நீங்கள் இன்றைக்கி வந்து ஸ்கூலில் நடந்த ஒரு டீச்சரை நினச்சி பாருங்கள். உடனே அவரோட முகம், குரல், கருத்துக்கள், அவர் சொன்ன விஷயங்கள், வகுப்பறை, பெஞ்சு, ஸ்கூலு பெல், இது எல்லாமே நினைவு வரும். ஆனால் அந்த நினைவுகள் எவ்வளோ உண்மை, எவ்வளோ நீங்கள் பின்னாடி உருவாக்கிட்டீங்க உங்களை அறியாமலே, இதெல்லாம் கற்பனை நமக்கே தெரியாது. இதுக்கு வந்து இமோஷனல் மெமரி தான் காரணம். ஒரு சம்பவம் வந்து நம்ம வந்து அதிகமாக பாதிச்சிருந்தா அதனோட உணர்ச்சி தாக்கம் பல நாட்கள் நினைவில் இருக்குங்க. ஆனால் சில விவரங்கள் மாறி இருக்கலாம். நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா சில பழைய நினைவுகள் என்றைக்கும் கூட நம்ம காயப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஆசிரியர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் கொடுத்த ஒரு கிரிட்டிக்கல் கமெண்ட், ஒரு உறவினர் சொன்ன விமர்சனம், இல்லை வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் உங்களை பற்றி சொன்ன விஷயம், ஒரு நண்பரோட துரோகம். ஆனால் இதெல்லாம் வந்து 50 வயசில் இல்லை 60 வயசில் அந்த சம்பவத்தை அதே பார்வையில் பார்க்கணுமா? இல்லை வேற ஒரு புது பார்வையில் பார்க்கலாமா? சைக்காலஜி சொல்கிறது என்னென்னா, நினைவை மாற்ற முடியாது. ஆனால் அந்த நினைவுகள் நமக்கு கொடுக்குற அந்த அர்த்தத்தை மாற்ற முடியும். அங்கே தாங்க அது ஹீலிங்குன்றது அந்த ஒரு கான்செப்ட் வருது. அந்த ஹீலிங் நடக்க ஆரம்பிக்குது. இங்கே ஒரு எதிரையும் இருக்குங்க. அதாவது ஒரே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லைங்க. ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷனாக இருக்கலாம், ஒரு டிராஃபிக் சிக்னலில் வெயிட் பண்ண நேரமாக இருக்கலாம், அவசரமான நேரத்தில் ஒரு ஒரு இமெயில், ஒரு டெட்லைன், ஒரு ஃபோன் கால், இப்படி தனித்தனியாக பார்த்தோன்னா அது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் சிலதெல்லாம் வந்து அடிக்கடி வரப்போ நூற்றுக்கணக்கில் சேர்ந்தா அப்போதாங்க இந்த சைக்காலஜி உலகில் அதிகமாக பேசப்படுற இந்த மைக்ரோ ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம்.
ஒரு பெரிய கல்லை வந்து நீங்கள் தோளில் தூக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உடனே தெரியலையா அது வெயிட் என்னன்னு உடனே நீங்கள் அதை இறக்கிடுவீங்க ஏன்னா உங்களால் தூக்க முடியல. ஆனால் ஒரு கையில் வந்து ஒரு சின்ன சின்ன துகள்கள் வந்து தொடர்ந்து கொட்டிகிட்டே இருந்தோம்னா முதல்ல 5 நிமிஷம் வரைக்கும் ஓகே, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதே கை வலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? மைக்ரோ ஸ்ட்ரெஸ்ஸும் அப்படிதாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஒரே ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் ஓப்பனாக இருந்ததுன்னா அது ஸ்பீட் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு 20 டேப், ஜூமு, எக்ஸல், வேர்டு, யூடியூப், ஸ்பாட்டிஃபை, பேக்ரவுண்ட் அப்டேட்ஸ், ஆன்டிவைரஸ் ஸ்கேன், இது எல்லாமே ஒரே நேரத்தில் ஓடனா கம்ப்யூட்டர் ஸ்லோடா இல்லையா? நம்ம மூளை இதே மாதிரி தாங்க. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும், ஒவ்வொரு இன்ட்ரப்ஷனும், ஒவ்வொரு பெண்டிங் டெசிஷனும், அந்த பேக்ரவுண்ட் ஆப் மாதிரி தாங்க நம்ம கவனத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இதை தான் வந்து சைக்காலஜி என்ன சொல்கிறாங்கன்னா அட்டென்ஷன் ரெசிடியூன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ், நீங்கள் காலையில் ஃபோனை வந்து காலைல எழுந்துறதுல எத்தனை தடவை இந்த ஃபோனை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணீங்க? 10 தடவை, 20, 50? பல பேருக்கு இதுக்கான பதிலே தெரியாது. ஏன்னா அது ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. நீங்கள் ஒரு லிஃப்ட் வெயிட் பண்ணுறேன்னு வச்சுங்க, ஒரு 30 செகண்ட்ஸாக இருக்கும். உடனே ஃபோன் எடுத்துறீங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட் க்யூவில் ஃபோனு, டாக்டரில் கிளினிக்கில் வெயிட் பண்ணுறீங்களா ஃபோனு, அப்புறம் டிராஃபிக் சிக்னலில் வெயிட் பண்ணுறீங்களா ஃபோனு. இப்படி ஒவ்வொரு 30 செகண்ட்ஸு கூட நம்மளால் பொறுமையாக வந்து ஃபோன் பார்க்காம இருக்க முடியறதில்ல. ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு திறனை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துட்டு வரோமா? இதுதாங்க இப்போ இன்னைக்கு உலகத்தில் வந்து கேட்கப்படுகிற முக்கியமான கேள்வியில் ஒன்று. இப்படி இருக்கிற இந்த பழக்கத்தை வந்து நம்மளால் வெளியே வர என்ன செய்யலாம்? முதல் பழக்கம் இந்த நோட்டிஃபிகேஷன் டயட். ஒவ்வொரு ஆப்புக்கும் நோட்டிஃபிகேஷன் தேவையில்லைங்க. நீங்கள் அழைக்கும் மனிதர்கள் தான் முக்கியம், ஆப்ஸ் இல்லைங்க. ரெண்டாவது, ஒரே நாளில் வந்து குறைஞ்ச 30 நிமிஷமாவது ஃபோன் இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுங்க. அந்த நேரத்தில் நீங்கள், அதாவது நீங்கள் வாக்கிங் பண்ணுற நேரத்தில், கார்டனிங் பண்ணுறப்போ, படிக்கிறப்போ, ப்ரேயர் பண்ணுறப்போ, மெடிடேஷன், இந்த மாதிரி எது ஒன்றா இருக்கலாம். ஈவன் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் காஃபி சாப்பிட்ற நேரமாக கூட இருக்கலாம். மூளைக்கு ரெஸ்ட் கொடுங்க, அந்த ரீசெட் டைம் கொடுங்க. மூணாவது, ஒரே நேரத்தில் ஒரே வேலை அதை பார்த்துங்க. அதாவது மல்டி டாஸ்கிங் பண்ணுறது சில பேருக்கு வழக்கமாக இருக்குது. அது வந்து மல்டி டாஸ்க்ன்றது பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யுது இல்லைங்க. பல வேலைகளுக்கு நடுவில் வந்து வேகம் மாறிட்டே இருக்கிறது உண்மை, பல பேருக்கு தெரியறதில்ல. இதுக்கான விலையை தான் உங்கள் மூளை கொடுக்குது. இதை வந்து ரொம்ப முக்கியமான டேக்அவேங்க என்னென்னா, ஸ்ட்ரெஸ் வந்து எப்போ ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிட்டு வராதுங்க. சில நேரங்களில் அது எறும்பு மாதிரி தான் அமைதியாக போதுகிட்டே இருக்கும். அதனால் அது வந்து உங்கள் சக்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரும். இப்போ நாம் இந்த ஒளிப்பதிவோட கடைசி ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிறோம். பல வருடங்கள் நமக்கு சொல்லப்பட்டது என்ன? உன்னையே நீ கடுமையாக விமர்சா தான் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு. சமீபத்திய ஆராய்ச்சிகள் அது என்ன சொல்லுதுன்னா முற்றிலும் வேறு மாதிரி சொல்லுது. அதாவது அது உங்களை நீங்கள் கடுமையாக திட்டுறதோ, நீங்கள் டிமோட் பண்ணிக்கிறதால வாழ்க்கையில் உங்களால் முன்னேறதுக்கான வழிகள் உங்களுக்கு வராது. இல்லை, அது இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு முன்னேற்ற தடையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். வாழ்க்கையில் வந்து உங்களோட அதிகமான நேரம் செலவிடுற மனிதர் யார்? யோசிச்சு பாருங்க. உங்கள் மனைவியோ, கணவரோ, நண்பரா, மகனா, மகளோ, இவங்களாம் இல்லைங்க. அது நீங்கள் தான். காலையில் எழுந்துறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே மனிதர் நீங்கள் தான். ஆனால் அந்த உரையாடல் எப்படி இருக்குது? ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட உங்ககிட்ட நீங்களே என்ன சொல்லிக்கிறீங்க? என்னால் வந்து ஏன் சரி பண்ண முடியல, இது எனக்கு சரிப்பட்டு வராது, நீ இப்போ எப்பவுமே இப்படி தான், இவ்வளோ வயசானாலும் உனக்கு அறிவு வரல, மற்றவங்களாம் முன்னேறிட்டாங்கன்னு யோசிக்க வேணாமா? இப்படி பேசுகிறோமா இல்லையா பல நேரங்களில்? ஆமாம். இப்போ வந்து இப்போ ஒரு சின்மையாக ஒரு ஒரு சின்ன கற்பனை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஏதோ தவறு செஞ்சுட்டார், வேலை போயிடுச்சு, இல்லை பிஸ்னஸ் லாஸு, இல்லை வந்து ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீ தோல்விக்கு நீ தான் காரணம், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னு நீங்கள் அவரை வந்து விமர்சிப்பீங்களா? இல்லை வேறு மாதிரி சொல்லுவீங்களா? பரவாயில்ல, இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது ஒரு வாழ்க்கையோட முடிவும் கிடையாது, இப்போ நீங்கள் இந்த மாதிரி தடுமாறுறதுக்கு என்ன விஷயம், எந்த ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதை தவிர்த்துட்டிங்கன்னா அடுத்த முறை நீங்கள் நல்லா பண்ண போகிறீங்க, அவ்வளோதானே, அப்படி தானே சொல்லுவீங்க. ஆனால் அதே வார்த்தைகளில் வந்து நமக்கே நாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? இதுதாங்க சைக்காலஜியில் வந்து செல்ஃப் கம்பேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. உங்கள் மூளைக்கு கோச் யார்? நீங்கள் தான் இல்லையா? நீங்கள் உங்ககிட்ட வந்து எந்த மாதிரி கோச் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, எப்படி நீங்கள் பேசுவீங்க, அதுதான் முக்கியம். உங்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க, அதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்கள் கார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் வந்து பங்க்சர் ஆகிடுதுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? டயர் பங்க்சர், அவ்வளோதான். இது அதனால் இந்த இந்த கார் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா?
டயரை மாற்றுவீங்க, பயணம் தொடரும். சரிதானே? இப்போ இன்னொரு நான் தொடர்ந்து செஞ்சுட்டு ஒரு அழகான நடைமுறை வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேள்விகள் நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கிறது நல்லது. இன்றைக்கி நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன்? இன்றைக்கி நான் வந்து யார் யாருக்கு எப்படிலாம் உதவினேன்? நாளைக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இன்னும் எப்படி சிறப்பாக செய்யலாம்? கவனிச்சிங்களா? இங்கே வந்து நீங்கள் எங்கேயும் உங்களை நீங்கள் மோசமானவங்கன்னு உங்கள் மனதுக்கு சொல்லலை. சரியா? ஆக இந்த முழு ஒளிப்பதிவில் வந்து எல்லா ஆராய்ச்சிகளையும் வந்து சுருக்கமாக வந்து ஒரு ஒரு வரியில் சொல்லணும்னா இப்படி தான் சொல்லாங்க. அதாவது உங்கள் மூளை வந்து சோம்பேறி இல்லை. டொபமைன்றது உங்களை ஏமாற்றலாம். ஏஐ ஒரு அசிஸ்டண்ட் தான், அது மாற்று மூளை இல்லை. நல்ல உறவுகள் மனதிற்கான ஒரு விட்டமின். மெமரி வந்து ஒரு ஸ்டோரி ரைட்டர். மைக்ரோ ஸ்ட்ரெஸ் அமைதியான ஒரு எதிரி. செல்ஃப் கம்பேஷன் தான் வளர்ச்சிக்கான சக்தி. நண்பர்களே, இன்றைய உளவியல் வந்து ஒரு மிக அழகான செய்தியை நமக்கு சொல்லுது. நம்ம வாழ்க்கையை ஒரே ஒரு பெரிய முடிவு மாற்றுறது இல்லைங்க. தினம் தினம் நாம் மறுபடியும் மறுபடியும் செய்கிற சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் தான் மாற்றுது. நம்ம மூளை வந்து நமக்கு எதிரி இல்லைங்க. அது வந்து நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கிற இந்த உலகத்திலே மிக அற்புதமான ஒரு கருவி. ஆனால் அந்த கருவியை வந்து அது எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற அந்த விதம் தான் நம்ம வாழ்க்கையோட தரத்தையே தீர்மானிக்குது. இந்த பதிவில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தையாவது உங்கள் வாழ்க்கையில் நாளையிலேருந்து பயன்படுத்த ஆரம்பித்தா இந்த 30 நிமிடம்ன்றது ஒரு ஒலிப்பதிவாக மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. கடைசியாக ஒரு கேள்வி உங்கள்கிட்ட விட்டுட்டு போகிறேன். இன்னையிலிருந்து உங்கள் மூளையை நீங்கள் கட்டுப்படுத்த போகிறீங்களா? இல்லை உங்கள் பழக்க வழக்கங்கள், நோட்டிஃபிகேஷன், அல்கோரிதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தான் உங்கள் மூளையை கட்டுப்படுத்த போகுதா? அந்த முடிவு இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி. இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்தையும் கமெண்ட்டில் பகிருங்க. நன்றி, வணக்கம்.